பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் 7th சோசியலில் இருக்கக்கூடிய முகலாய பேரரசில் பாபர், ஹுமாயூன், அக்பர் 3 பேரும் பார்த்தாச்சு. அடுத்தது ஜஹாங்கீர். அதாவது ஜஹாங்கீரினுடைய ஆட்சி 1605 1627 வரைக்கும். ஜஹாங்கீர் யார் அப்படின்னா அக்பரினுடைய மகன்தான். ரஜபுத்திர மனைவியினுடைய மகன் இளவரசர் சலீம் நூருதீன். அவர் என்ன பேரில் மகுடம் சூடுறாரு அப்படின்னா அவருடைய இயற்பெயர் சலீம் நூருதீன். ஆனால் அவர் அரசு பதவி ஏற்கிறது முகமது ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர் அப்படிங்கிற பேரில் ஆட்சியில் பெயரில் மகுடம் சூடுறாரு. இவருக்கு அரசாட்சியை விட கலை, ஓவியம், தோட்டம், மலர் ஈடுபாடு இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு இருந்தது. அதனால் ஜஹாங்கீரினுடைய மனைவியான நூர்ஜஹான் என அறியப்பட்ட மெஹரினிசா அதாவது அந்த நாட்டினுடைய உண்மையான அரசினுடைய உண்மையான அதிகாரம் பெற்றவராக இருந்தார். இவர் அக்பரை போலவே சமய சகிப்புத்தன்மை கொண்டவராக இருந்ததுனால தந்தை மரபு பின்பற்றப்பட்டது. அரியணை முயற்சி செய்த மகனுக்கு இவருடைய மகன் இந்த அரியணையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்ததால் அவருக்கு உதவியவர் சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங். அவருக்கு உதவிய சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங் அவரை தூக்கிலிடும்படி உத்தரவிடுறாரு. அதனால் முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையே நெடுநாள் போர் நடைபெறுது. முகலாய சீக்கிய போர் நெடுநாள் நடைபெறுகிறது. இதனால் என்ன ஏற்படுது அப்படின்னா ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா இதனுடைய வணிக பாதையின் மீதான முகலாயர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்துட்டாங்க. அதாவது வணிகம் செய்ய முடியாத லெவலுக்கு ஆயிடுச்சு ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா பகுதிகளில். அது மட்டும் இல்லாமல் காண்டகரை இழந்துடுறாங்க. இது வடமேற்கு படையெடுப்புகளுக்கு இந்தியாவை திறந்து வைப்பது போல மாதிரி இந்த காண்டகரை இறக்கிறது வடமேற்கு படையெடுப்புகள் இந்தியாவுக்கு படையெடுத்து வர்றவங்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசலை திறந்து வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கு காரணம் முகலாய சீக்கிய போர். அதாவது சீக்கிய தலைவர் குரு அர்ஜுனை இவர் தூக்கிலிட உத்தரவிட்டது தான் இதுக்கெல்லாம் காரணம். அது மட்டும் இல்லாமல் அகமது நகரை இவரை கைப்பற்றாரு. அப்படி கைப்பற்றினாலுமே இவருடைய ஆட்சி காலம் முழுவதுமே அது பிரச்சனைக்குரியதாகவே தான் இருந்தது இவருடைய பேரரசு. இவர் போர்ச்சுகீசியருக்கு பின் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கியிருப்பார். யார் போர்ச்சுகீசியருக்கு பின் வணிக உரிமையை வழங்கியவர்? ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் உலகத்தை கைப்பற்றியவர் பொருள். இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் இங்கிலாந்து நாட்டு இளவரசரான முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியாக அரசவைக்கு வருகை புரிபவர் தாமஸ் ரோ அப்படிங்கிறவங்க. ஜேம்ஸின் பிரதிநிதியாகத்தான் தாமஸ் ரோ ஜஹாங்கீரினுடைய அரசவைக்கு வருகை புரிகிறாரு. இந்த தாமஸினுடைய அனுமதி பெற்று தான் தங்களுடைய முதல் வணிக மையத்தை சூரத்தில் ஜஹாங்கீர் நிறுவுறாரு. அவ்வளோதான். அப்போ ஜஹாங்கீரினுடைய ஆண்டு 1605 1627 வரைக்கும். அவருடைய மனைவி நூர்ஜஹான் அல்லது மெஹரினிசா. இவர் கலை, ஓவியம், தோட்டம் இதிலெல்லாம் ஈடுபாடு கொண்டிருந்தார். இவர் தான் சீக்கிய தலைவர் குரு அர்ஜுனை கொண்டிருப்பார். இதனால் ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா மீதான வணிக பாதையின் மீதான கட்டுப்பாட்டை இழக்கிறாங்க. காண்டகரை இழக்கிறாங்க. இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியாக தாமஸ் ரோ அரசவைக்கு சூரத்தில் வணிக மையத்தை அதுக்கடுத்தது ஷாஜகான். ஷாஜகான் 1627 1658 வரைக்கும். ஜஹாங்கீர் 1605 1627 வரைக்கும் இருந்திருப்பார். அதற்கு பின் 1627 1658 வரைக்கும் ஷாஜகான். அவர் குர்ரம். அவருடைய பெயர் குர்ரம். ஆனால் இளவரசர் குர்ரம் அதிகார போராட்டத்திற்கு பின் ஷாஜகான் அப்படின்னா உலகத்தினுடைய அரசன் அப்படிங்கிற பெயரில் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். அப்போ இவருடைய இயற்பெயர் குர்ரம். இவர் 1632 அகமது நகருக்கு எதிராக போர் செய்து அந்த அகமது நகரை இணைத்து கொள்கிறாரு. பீஜப்பூர் மற்றும் கோல்கண்டா பகுதிகளை கைப்பற்றாரு. இச்சமயம் சில மராத்திய போர் தளபதிகள் யார் அப்படின்னா ஷாஜி பான்சே போர் தளபதியாக இருக்கக்கூடியது ஷாஜி பான்சே. அவர் யார் அப்படின்னா மராத்திய
சிவாஜியினுடைய தந்தையாக இருந்த ஷாஜி பான்ஸ்லே வந்து தக்கான அரசிடம் வந்து பணியில் சேர்றாங்க. மராத்தியர்கள் இவருடைய காலத்தில் தான் வந்து மராத்தியர்கள் யாருடைய காலத்தில், ஷாஜகான் காலத்தில் தான் வந்து மராத்தியர்கள் வந்து போர் தளபதியாக வந்து பணியில் சேர்றாங்க தக்கான அரசிடம். அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில போர் தளபதிகளும் வந்து மராத்திய வீரர்களும் சேர்ந்து ஒரு அணியாக சேர்ந்து வந்து முகலாயர்களுக்கு எதிராக வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. இதனால் வந்து முகலாயர்களுக்கு எதிராக வந்து மராத்தியர்கள் மத்தியில் வந்து நெடிய எதிர்ப்பு உருவாகுது. மராத்தியர்கள்லாம் சேர்ந்து ஒரு அணியாக சேர்ந்து முகலாயர்களுக்கு எதிராக போரிட செய்கிறதுனால வந்து எதிர்ப்பு உருவாகுது. இவர் வந்து சமய விடயங்களில் வந்து சகிப்புத்தன்மை இல்லாதவராக தான் இருந்திருக்காரு. இவருடைய ஆட்சியில் வந்து புகழ் உச்சத்தை வந்து எட்டியது. யாருடைய ஆட்சியில்? ஷாஜகானினுடைய ஆட்சியில். 1657 வந்து நோய்வாய்ப்படுறாரு. அதனால் வந்து இவருடைய 4 சகோதரர்களிடையே வாரிசு உரிமை போர் ஏற்படுது. இவருக்கு அப்புறம் யார் வந்து அந்த பதவியில் உட்கார்றது? அந்த சகோதரர்கள் யார் அப்படின்னா, தாரா, சுஜா, முராத் மற்றும் அவுரங்கசீப்பு. இதில் வந்து அவுரங்கசீப்பு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரை கொன்னுட்டு இவர் வந்து வெற்றி பெற்றுறாரு. தன்னுடைய வாழ்நாளில் வந்து இறுதி 8 ஆண்டுகளை வந்து ஷாஜகான் ஒரு கைதியாக தான் வந்து ஆக்ரா கோட்டையில் வந்து சாபர்ஜ் அரண்மனையில் வந்து கழிச்சிருக்காரு. யார்? ஷாஜகான் வந்து 8 ஆண்டுகள் வந்து சிறை கைதியாக தான் வந்து கழிச்சிருக்காரு. இவரை வந்து கொன்றது யார் அப்படின்னா, அவருடைய சகோதரனான அவுரங்கசீப்பு. அவ்வளோதான். அதுக்கடுத்தது அவுரங்கசீப்பு 1658 1707 வரைக்கும் முகலாய மாமன்னர்களில் வந்து கடைசி அரசர். ஏன்னா ஷாஜகான் காலத்திலேயே வந்து மராத்தியர்கள் வந்து எதிராக போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக வந்த மாமன்னர் வந்து முகலாய மாமன்னரில் வந்து கடைசி அரசர் வந்து அவுரங்கசீப்பு தான். இவர் தந்தையை சிறைப்படுத்தி தான் வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து தொடங்கியிருக்காரு. இவர் பெயர் வந்து ஆலம்கீர் அப்படிங்கிற பெயரில் பட்டத்தை வந்து இவர் சூடிக்கொள்கிறாரு. ஆலம்கீர் அப்படின்னா வந்து உலகை கைப்பற்றியவர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து சூடிக்கொண்டார். இவர் வந்து தன்னுடைய தாத்தாவான ஜஹாங்கீரை போல் கலைகள் மீது ஆர்வம் இல்லாமலும் தந்தையான ஷாஜகான் மீது கட்டிடக்கலையில் நாட்டம் இல்லாமலும் இருந்திருக்காரு. கலைகள் மீது கட்டிடக்கலையின் மீது எந்த ஒரு நாட்டமுமே வந்து இல்லாமல் தான் வந்து இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து இவர் ஏனைய மதங்களை வந்து சகித்து கொள்ளவில்லை. அக்பர் ஜஹாங்கீர் போல வந்து மற்ற மதங்கள் மீது சகிப்புத்தன்மை இல்லாதவராக இருந்திருக்காரு. அதனால் வந்து இந்துக்கள் மீது ஜிஸ்யா வரி வந்து விதிச்சிருக்காரு. அக்பர் காலத்தில் நீக்கப்பட்ட ஜிஸ்யா வரி அவுரங்கசீப் காலத்தில் வந்து விதிக்கப்பட்டது. இந்துக்களை வந்து அரசு பணிகளில் அமர்த்துவதை வந்து தவிர்த்திருக்காரு. 1658 81 வரைக்கும் வந்து வட இந்தியாவில் இருந்த அவர் வந்து பல கழகங்களை வந்து அடக்கியிருக்காரு. அதில் வந்து பண்டலேகர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுக்கள், சாத்னாமியர்கள் செய்த கழகங்களை எல்லாம் அடக்கியிருக்காரு. வடகிழக்கு விரிவாக்க நடவடிக்கைகளின் காரணமாக வந்து காமரூபாவை சேர்ந்த ஆக்கோம் அப்படிங்கிற அரசுடன் வந்து போர் எடுக்க காரணமாக இருந்தது. அதாவது அஸ்ஸாம் நாட்டு அரசுடன் வந்து ஒரு போர் ஏற்பட காரணமாக இருந்தது. இந்த ஆக்கோம் வந்து பலமுறை தாக்கப்பட்டாலும் வந்து அவரை வந்து கட்டுக்குள் கொண்டு வர அவுரங்கசீப்பால் வந்து முடியவில்லை. இவர் தான் வந்து அவுரங்கசீப்பு தான் வந்து கடைசி மாமன்னராக இருந்திருக்காரு. ரஜபுத்திரன் மற்றும் மராத்தியருடன் கொண்டிருந்த உறவு. அவுரங்கசீப் வந்து எப்படி இருந்தார் அப்படின்னா, ரஜபுத்திரர்கள் மீது பகைமை தான் வந்து கொண்டிருந்தார். இந்த பகைமை தான் வந்து போருக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் இவருடைய மகனான வந்து அக்பர் ப்ளஸ் அங்கே நடந்த கலகங்கள், ரஜபுத்திரர்கள் வந்து செய்த கலகம், இது எல்லாமே சேர்ந்து அவருக்கு இடையூறாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து அவருடைய மகன் வந்து அக்பர் வந்து சம்பாஜி, அதாவது சிவாஜியினுடைய மகனான சம்பாஜியுடன் வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டார். அந்த ஒப்பந்தத்தின் விளைவாக வந்து இவர் 1689 வந்து அவுரங்கசீப் வந்து தக்காணம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அங்கே வந்து பீஜப்பூர், கோல்கொண்டா அரசை வந்து பணியமர்த்தினார். அவுரங்கசீப் வந்து பீஜப்பூர், கோல்கொண்டா அரசை வந்து தக்காணங்களில் வந்து பணியமர்த்தினார். தமக்கென நாட்டை உருவாக்கிய சிவாஜி வந்து 1674 வந்து மராத்திய பேரரசை வந்து அறிவிக்கிறாரு. 1674 மராத்திய பேரரசு வந்துடுது. யார் அறிவிக்கிறாரு? சிவாஜி தான் வந்து அறிவிக்கிறாரு. தென்மேற்கில் சிவாஜியின் வளர்ச்சியை வந்து அவுரங்கசீப்பால் வந்து தடுக்க இயலவில்லை. ஆனால் மகன் சம்பாஜியை கைது செய்து என்ன பண்ணுறாரு? சிவாஜியினுடைய மகன் சம்பாஜியை வந்து அவுரங்கசீப் வந்து கைது செய்து சித்திரவதை செஞ்சு கொன்னுறாரு. 1707 வந்து 96 வயதில் மரணம் வரை தக்காணத்தில் தான் வந்து அவர் தங்கி இருக்கிறாரு. அவுரங்கசீப்பினுடைய ஆட்சியின் இறுதியில் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மதராஸ்,
தற்போது சென்னைன்னு அழைக்கப்படுது, கல்கத்தா அதாவது தற்போது கொல்கத்தா, பம்பாய் அதாவது மும்பை என்று அழைக்கப்படுற வணிக மையங்களை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வலுவாக நிற்கிறாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில்? அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலத்தில். பிரெஞ்சுக்காரர்கள் வந்து முதன்மை வணிக மையத்தை வந்து பாண்டிச்சேரியில் வந்து இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து நிறுவுறாங்க. நெக்ஸ்ட் வந்து முகலாயனுடைய நிறுவனம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.